நண்பர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஓயாத போராளி கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர், தலைவர் கலைஞர். அவருக்கு 1000 பட்டங்கள் இருந்தாலும் ஓயாத போராளி கலைஞர் என்கிற தலைப்பில் இந்த நினைவு கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் ஓயாத போராளிதான். அவருடைய போராட்டம் எப்போது தொடங்கிற்று என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஒரு செய்தியை நான் குறிப்பிட்டுவிட்டு என் கருத்துகளுக்கு வருகிறேன். கலைஞர் அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதியினுடைய முதல் பாகத்திலே ஒரு செய்தியை எழுதுவார். அவர் குழந்தையாக இருக்கிற போது, தொட்டிலில் தூங்கி கொண்டிருக்கிற போது, திருக்குவளையிலே திருடர்கள் சிலர் உள்ளே வந்து விட்டார்கள். உள்ளே வந்த திருடர்கள் வீட்டில் இருக்கிற பொருளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த குழந்தையினுடைய உடம்பில் இருக்கிற நகையை திருடுவதற்கு முயற்சி செய்தார்கள். பொதுவாக குழந்தைகள் தூங்குகிற போது யாராவது திருடன் வந்தால் குழந்தை அழும். ஆனால் குழந்தை கலைஞராக இருப்பதால் அப்போது கூட அவர் அழவில்லை. அழாத காரணத்தால் நகையை மட்டும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அடுத்த நாள் கலைஞரின் அம்மா சொல்லுகிறார், அழுதிருக்க கூடாதாப்பா, அழுதிருந்தா நாங்கள் முழிச்சிருப்போமேன்னு. அன்றைக்கு அழவில்லை, என்றைக்கும் அழவில்லை. அவர்தான் கலைஞர். ஆனால் அதிலே அவர் பிறகு ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். நான் வாழ்வில் சந்தித்த துன்பங்களை, துயரங்களை எல்லாம் எண்ணி பார்க்கிற போது ஒருவேளை அன்றைக்கு அழுதிருக்கலாமோ என்று கூட எனக்கு தோன்றியது என்று கூறுகிறார். அழுதிருந்தால் வந்தவர்கள் குழந்தையை கொண்டு விட்டு கூட போயிருப்பார்கள். இப்படி காலம் முழுவதும், தன் வாழ்நாள் பயணம் முழுவதும் போராட்டங்களை சந்தித்து, போராட்டங்களை கண்டு ஓயாத ஒரு போராளியினுடைய நினைவு நாளில் நாம் கூடியிருக்கிறோம். அவருடைய நினைவுகளை போற்றுவதற்காக மட்டுமில்லை, அவருடைய துணிவை பெற்றுக்கொள்வதற்காக, அவர் காட்டிய பாதையில் தொடர்ந்து நடப்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த நினைவு நாளில் தலைவர் கலைஞரை தாண்டி இன்றைய நாட்டு நடப்பை பற்றியும் கொஞ்சம் நாம் பேச வேண்டும் என்பதற்காகவும் இந்த பொதுக்கூட்டம் கூடியிருக்கிறது. ஒன்றை எண்ணி பாருங்கள். உங்கள் கைபேசிகளிலே கூட வந்திருக்கும், ஒரு கணவனும் மனைவியும் சண்டை போடுவது மாதிரி தொடர்ச்சியாக சில குறும் செய்திகள், காணொளிகள் வரும். அதில் இன்று காலையிலே நான் பார்த்தேன், அவர்கள் கவனமாகத்தான் அந்த காட்சியை பதிவு செய்திருக்கிறார்கள். மனைவி வெளியே போய் பொருளெல்லாம் வாங்கி கொண்டு வருகிறார். கணவன் கேட்கிறார், எவ்வளவுமா செலவாச்சுன்னு. அந்த அம்மா ஒரு கணக்கு சொல்லும், 1950 ரூபா செலவாச்சு. இவனுக்கு புரியல, 1950 எப்படி வரும்? அந்த அம்மா, நான் சரியாக தான் கணக்கு சொல்கிறேன், நான் கையில் வச்சிருக்கிற சேலை 1000. சரி, இந்த வீட்டுக்கு வேண்டிய மளிகை ஜாமான்லாம் வாங்கினேன் 900. சரி, இந்த காய்கறி பழமெல்லாம் 350, ஆக மொத்தம் 1350. அவனுக்கு புரிந்த மாதிரியும் இருக்கிறது, புரியாத மாதிரியும் இருக்கிறது. எனக்கு புரிந்தது, அந்த மனைவி சட்டமன்ற உரையாடல்களை தொடர்ந்து கேட்கிறார் போல இருக்கிறது என்று புரிந்தது. நம்முடைய நிதி அமைச்சரே அப்படித்தான் கணக்கு சொல்லுவார், எவனுக்கும் புரியாது. 1950 புரிந்தவர்களுக்கு தான் நிதியமைச்சர் மரிய வில்சனுடைய உச்சரிப்பும் நமக்கு புரியும். நண்பர்களே, நேற்றைக்கு முன்தினம் சட்டமன்றத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நான் நினைவுபடுத்துகிறேன். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் எவ்வளவு கோடி? 15,000 கோடியை சேர்த்து விட்டோம் என்று அவர் சொன்னார். 15,000 கோடியை 3 மாதத்தில் எப்படி சேர்க்க முடியும்? நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர், நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் எழுந்து ஒரு சின்ன கேள்விதான் கேட்டார். 15,000 கோடி எந்தெந்த அடிப்படையிலே வரவு வந்திருக்கிறது என்று சட்டமன்றத்திலே சொல்ல முடியுமான்னு. அதற்கு நிதியமைச்சர் விளக்கம் சொன்னார், பத்திரப்பதிவு துறையிலே இருந்து ஒரு 5,000 கோடி வரக்கூடும், ஆயத்தீர்வையிலிருந்து 1,500 கோடி வரக்கூடும். ஆக அப்போ இதுவரைக்கும் வரலையான்னு கேட்டார். இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு தான், எக்ஸ்பெக்டேஷன். கணக்கு பாருங்க, 15,000 கோடி வரக்கூடும் என்று கணக்கு சொல்லுவதற்கு ஒரு நிதியமைச்சர் நம்முடைய சட்டமன்றத்திலே இருக்கிறார். ஆனால் கேட்ட சில சரியான கேள்விகளுக்கு விடை இல்லை. நம்முடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் ஒரு செய்தியை மிக அழுத்தமாக கேட்டார். நான் சொல்லுவதெல்லாம் புதன்கிழமை நடந்த செய்தியை சொல்லுகிறேன். புதன்கிழமை நடந்த அந்த செய்திக்கு, கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு அவை தலைவர் திங்கட்கிழமை பேசலாம் என்றார். அப்போது நான் அறிவாலயத்தில் தலைவரோடு தான் இருந்தேன். என்ன இன்றைக்கு கேள்வி கேட்டால் திங்கட்கிழமை என்று சொல்லுகிறாரே என்று. தலைவர் தான் சொன்னார், இல்லை, வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு விடுமுறை அவர்களுக்கு, எனவே திங்கட்கிழமை சொல்லுகிறார் என்று தலைவர் தான் அதற்கு விடை சொன்னார். என்ன கேள்வி என்றால், நீங்கள் அறிவீர்கள், கோவையிலே அமுதன் என்று ஒரு கல்லூரி மாணவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான்.
கோவையிலே இருந்து பொள்ளாச்சி போகிற பாதையிலே இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கிற அமுதன் என்கிற இளைஞன் 20 மாணவர்கள் அல்லது 20 இளைஞர்களால் அடித்தே கொல்லப்பட்டிருக்கிறான். அதில் என்னவெல்லாம் குற்றம் நடந்தது? அந்த பிள்ளையினுடைய அமுதனினுடைய அம்மா சொல்லுகிறார், எங்களுக்கு தகவல் எப்படி வந்ததென்றால் அவன் மருந்து சாப்பிட்டு இறந்து போய்விட்டான், தற்கொலை செய்து கொண்டான் என்று வந்தது. நாங்கள் வந்து பார்த்தால் உடம்பெல்லாம் காயம், ரத்தம். மருந்து சாப்பிட்டு இறந்து போனால் எப்படி இத்தனை காயம் வரும்? அதற்கு பிறகு சொன்னார்கள், சட்டமன்றத்திலே கூட என்ன சொன்னார்கள் என்றால், இது கோஷ்டி சண்டை. எங்கே இருக்கிறது கோஷ்டி? அந்த பக்கம் 20 பேர், இந்த பக்கம் ஒரே ஒரு பையன். இது என்ன கோஷ்டியா? ஒரே ஒரு பையன் தானே இருக்கிறான். அந்த விடையை கூட யார் சொல்லுகிறார்? யார் சொல்லி இருக்க வேண்டும்? இது காவல்துறையை பற்றிய ஒரு கொலை பற்றிய கேள்வி என்று சொன்னால் அதற்கு பொறுப்பாக இருக்கிற முதலமைச்சர் தானே சொல்ல வேண்டும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எழுந்து சொல்லுகிறார், நமக்கு தெரியாது, காவல்துறை பள்ளிக்கல்வித்துறைக்குள்ளே வரும் என்று எனக்கு இப்போதுதான் தெரிகிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எழுந்து அதற்கு விடை சொல்லுகிறார், இது கோஷ்டி சண்டை, இதெல்லாம் தனிப்பட்ட முறையிலே நடக்கிற குற்றம். நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் மிகச் சரியாக சொன்னார், அங்கே போதை மருந்து நடமாடுகிறது என்கிற தகவலை இந்த பிள்ளை அமுதன் சொல்லியிருக்கிறான். அப்படியானால் ஒரு அரசாங்கத்துக்கு, ஒரு காவல்துறைக்கு என்ன கடமை இருக்கிறது? ஒரு தகவல் காவல் நிலையத்துக்கு வருமானால் அதை காப்பாற்ற வேண்டியதுதான் முதல் கடமை. யாரிடமிருந்து இதை பெற்றோம், இந்த செய்தியை எங்கே இருந்து பெற்றோம் என்று எந்த காவல் நிலையத்திலையும் சொல்ல மாட்டார்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள், இங்கே ஒரு வீட்டிலே திருட்டு நடக்கிறது, அந்த பாதையிலே போகிற ஒருவன் அதை பார்த்து விட்டான், அவன் காவல் நிலையத்திலே போய் சொல்லுகிறான் என்றால், திருடனை கைது செய்த உடனே இதோ இருக்கிறானே இவன் தான்ப்பா, நீ சொன்ன அந்த வீட்டை உடைச்சேன்னு சொல்லி கொடுத்தவன் இவன் தான் என்று எந்த காவல்துறையாவது சொல்லுமா? தனிப்பட்ட முறையில் நடந்திருந்தால் அது வேறு. ஆனால் முழுக்க முழுக்க காவல்துறைக்கு போன செய்தி கசிந்து வெளியே வந்திருக்கிறது என்றால் இதற்கு அரசாங்கம் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு கொடியேற்றுகிற ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள், இருக்கட்டும். ஆனால் அவர்களுக்கு அது கூட ஒன்று தெரிய வேண்டும். இங்கே பேசுகிற போது நண்பர்களெல்லாம் எடுத்து சொன்னார்கள், இன்றைக்கு கொடியேற்றுகிறார் முதலமைச்சர் என்றால் அந்த உரிமை அப்படி ஒன்றும் எளிதாக வந்துவிடவில்லை. யார் எழுப்பினார்கள்? தலைவர் தன்னுடைய வரலாற்றிலேயே அதை குறிப்பிடுகிறார். 74 அந்த உரிமை இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் வந்தது, நமக்கு மட்டும் அல்ல. ஆனால் கலைஞர் எழுதுகிறார், இதை நான் முதலாக 1969 சொன்னேன். 69 பிப்ரவரியிலே அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்ததற்கு பிறகு அன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்ற தலைவர் கலைஞர் சொல்லுகிறார், நான் 69 அதுதான் முதல் முறையாக அவர் முதலமைச்சராக இருக்கிறார். அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார், நீங்கள் குடியரசு நாளுக்கு அங்கே குடியரசுத் தலைவர் கொடியேற்றுகிறார், மாநிலங்களிலே ஆளுநர்கள் ஏற்றுகிறார்கள் என்றால் விடுதலை நாடுக்கு மாநில முதலமைச்சர் தானே கொடியேற்ற வேண்டும். அது வெறும் கொடியேற்றுகிற வேலை அல்ல, அது ஒரு மாநிலத்துக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு உரிமை. அது வேண்டுமா இல்லையா என்று 69 நான் முதலாக கேட்டேன். தொடர்ந்து கடிதங்கள் எழுதினேன், தில்லிக்கும் போனேன். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எந்த ஒன்றும் எளிதாக வந்துவிடால். இந்த உரிமையை பெறுவதற்கு கலைஞர் 5 ஆண்டு காலம் போராடினார், ஓயாமல் போராடினார். அதனுடைய பயன் கருப்பு கோட்டு போட்டவர்கள் இன்றைக்கு கொடியேற்றினார்கள் என்றார்கள். நீங்கள் கருப்பை குறைவாக சொல்லாதீர்கள். நான் ஒரு முறை சட்டமன்றத்துக்கு போன போது என்னை உள்ளே விட மறுத்து விட்டார்கள். நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் சட்டமன்றத்தை பார்ப்பதற்காக போனேன். இல்லை, உங்களை விட முடியாதுன்னா. ஏன்னு கேட்டேன், கருப்பு சட்டை போட்டிருக்கிறீங்க. ஐயா, எங்க தலைவரே கருப்பு சட்டைக்காரர் தான் ஐயா, மஞ்சள் துண்டை போட்டிருக்கிறாரே தவிர அதற்குள் இருப்பது கருப்பு தான் என்றேன். விடவில்லை. பிறகு விடுதலை சிறுத்தைகளினுடைய உறுப்பினராக இருந்த ரவிக்குமார் அவர்கள் அவர் வந்து சொன்னார், இவர் அரசியல் இருக்காருங்க என்று சொல்லி கருப்பு சட்டை போட்டதற்கு, உள்ளே போவதற்கு சட்டமன்றத்துக்குள் கருப்பு சட்டையை கழற்றி எதிர்ப்பை தெரிவித்து விடுவார்கள் என்று ஒரு அச்சம். ஆனால் நமக்கு மகிழ்ச்சி தான், முதலமைச்சர் பெயரை மாற்றினாலும் கருப்போடு தான் உள்ளே உட்கார்ந்திருக்கிறார். பேசுவதில்லை என்பதை தவிர எதுவும் பேசுவதில்லை, யாரோடும் அது ஒரு பெரிய கலை. அப்படி இருக்க முடியாது. நீங்க வீட்டில் போய் ஒரு 1/2 மணி நேரம் பேசாம இருந்து பாருங்க, எது நடந்தாலும் அப்படியே உட்கார்ந்திருக்கிறது, அசையாம உட்கார்ந்திருக்கிறது. இதற்கல்ல. இதற்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கேட்டால் காமராஜர் பேசுகிறாரா, கேட்டால் மோடி பேசுகிறாரா? நண்பர்களே, மௌன விரதம் இருக்கிற போது காந்தியார் கூட பேசவில்லை. அதற்கு என்ன செய்வது? அதற்காக நீங்கள் காலம் முழுவதும் மௌன விரதமா?
நீங்கள் முதலமைச்சராக நான் ஒரு கூட்டத்திலே கூட சொன்னேன், மோடி பேசவில்லை என்றால் அதற்கு ஆணவம் காரணம், விஜய் பேசவில்லை என்றால் அதற்கு அறியாமை காரணம் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். வேறொன்றும் அல்ல. என்ன கேள்வி கேட்பானோ, எதையாவது கேட்டு என்ன பதில் சொல்லுவதோ என்று பேசாமலேயே ஒரு சட்டமன்றத்துக்குள் அமர்ந்திருக்கிற ஒரு முதலமைச்சருக்கு ஒன்று தெரிய வேண்டும். நீங்கள் தொட்டு ஏற்றினீர்களே கொடி, இன்றைக்கு விடுதலை நாடில் இந்திய தேசிய கொடியை ஒரு முதலமைச்சர் ஏற்றுகிறார் என்று, அதை ஏற்றுவதற்கு அந்த உரிமையை பெற்று தந்தவர் எங்கள் தலைவர் கலைஞர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி கொடி ஏற்றுவதனாலேயே நமக்கு எல்லா உரிமைகளும் வந்துவிடப் போவதில்லை. ஆனால் ஒரு மாநிலம் முதலமைச்சருக்கு அந்த உரிமையாவது வேண்டாமா? தமிழ்நாட்டிலே தான் ஒரே ஒரு முறை குடியரசு நாளுக்கு முதலமைச்சர் கொடியேற்றினார். அது உங்களில் பலருக்கு நினைவிருக்கலாம். பொதுவாக குடியரசு நாளுக்கு ஆளுநர் தான் கொடியேற்றுவார். ஆனால் 2017ஆம் ஆண்டு ஆளுநர், நமக்கும் ஆளுநர், மராத்தியத்துக்கும் ஆளுநர் மகாராஷ்டிராவுக்கும். எனவே அவர் அங்கே போய்விட்டார். அப்போது முதலமைச்சராக இருந்த 2017 ஜனவரி 26 முதலமைச்சராக இருந்த OPS அவர்கள் தமிழ்நாட்டிலே கொடியேற்றினார். இப்போது அவரும் நம்மோடு தான் இருக்கிறார். எனவே நண்பர்களே, OPS அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கூட அவ்வளவு பேசவில்லை. இப்போதுதான் சட்டமன்றத்திலே மிக சரியாக பல செய்திகளை எடுத்து பேசுகிறார். வேறொன்றும் இல்லை. வரவேண்டிய இடத்துக்கு வந்தால் பேச வேண்டியதை நாம் பேசி விடுவோம். எளிதானது. இந்த மேடையில் பேசுகிற மாதிரி நீங்கள் எண்ணி பாருங்கள். திமுக தான் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சியான தாவேகா ஏன் பொதுக்கூட்டம் நடத்தவில்லை? அவர்களுக்கு அந்த வேலையெல்லாம் தெரியாது. தெரிந்து வைத்துக் கொண்டா வஞ்சகம் செய்கிறார்கள். எங்கேயாவது வந்தால் எழுதி கொடுத்தால் படிப்பார் என்பதை தவிர வேறு எதையும் சொந்தமாக பேசுவதில்லை என்கிற ஒரு கட்சி இருக்கிறது. நல்லது. நாட்டு மக்கள் கவனிக்கட்டும். என்ன மாற்றங்கள் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்கு கொஞ்ச நாள் ஆகலாம். ஆனாலும் இன்றைக்கு இருக்கிற இளம் பிள்ளைகள் என்னவென்று தெரியாமல் வாக்களித்துவிட்டு இன்றைக்கு என்ன நடக்கிறது? கொடியேற்றுவதற்கு உரிமையை பெற்று தந்தவர்கள் நாம். கொடியேற்று விழாவில் யாரெல்லாம் சிறப்பு விருந்தினர்கள் என்பதை நாடு கவனித்துக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நான் அதற்கு மேல் பேசினால் மாலை இரவே வழக்கு போட்டு விடுவார்கள். முதலமைச்சரை பற்றி பேசலாம், அரசாங்கத்தை பற்றி பேசலாம், ஒருவரை பற்றி மட்டும் பேசவே கூடாது. அவரை பற்றி மட்டும் பேசினார். நான் யார் என்று சொல்லவில்லை. நீங்கள் கைதட்டி என்னை வம்பிலே மாட்டி விடுகிறீர்கள். நான் யார் என்றே சொல்லவில்லை. எனவே இந்த நிலையிலே தான் இந்த நாடு இருக்கிறது. நான் வேடிக்கைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் 1000 வழக்கு போட்டாலும் சந்திப்பதற்கு என்றைக்கும் திமுக கழகத்தவன் தயாராக இருப்பான். நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் அன்பு கூர்ந்து என்னை அறிமுகப்படுத்துகிற போது சொன்னது மாதிரி 1.5 ஆண்டு காலம் பொடாவில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காகத்தான் இருந்தேன். வேறு ஒரு காரணமும் இல்லை, ஒரு பயங்கரவாதமும் இல்லை. விடுதலை புலிகளை ஆதரித்து பேசினேன் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக 1.5 ஆண்டு காலம் சிறையையும் பார்த்துவிட்டுத்தான் வெளியில் வந்திருக்கிறோம். அந்த சிறையிலும் எனக்கு கிடைத்த பெருமை என்ன என்றால், அப்போதெல்லாம் நான் திமுக காரன் இல்லை, திமுகவை ஆதரித்து பேசியவன் கூட இல்லை. அப்போது நான் சொல்வது 2002 2003 டிசம்பரிலே தான் வெளியிலே வந்தேன். அப்போது நம்முடைய பருதி இளமெழுதியவர்கள் நம்மோடு இருந்தார், நம் கட்சியில இருந்தார். சட்டமன்றத்திலே ஒற்றை மனிதனாக இருந்து கொண்டு ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசினார். அப்போது அவரையும் கொண்டு வந்து சிறையிலே அடைத்தார்கள். அவரை பார்ப்பதற்காக வந்த கலைஞர், நான் பொடாவிலே இருந்ததை விட பெரிய மகிழ்ச்சி என்ன என்றால், அந்த காலகட்டத்திலே பருதி இளமெழுதியை பார்க்க வந்த கலைஞர் அவரை பார்த்துவிட்டு போயிருக்கலாம். பொடாவிலே வீரபாண்டியன் என்று ஒருவர் இருக்கிறாராமே, வர சொல் என்று என்னையும் வர வைத்து கலைஞர் அவர்கள் அந்த சிறையிலே பார்த்தாரே. நான் ஜெயலலிதாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். கலைஞர் என்னை ஒரு கைதியை அழைத்து பார்க்க வைத்ததும் நீங்கள்தான். அந்த வாய்ப்பும் பெருமையும் எனக்கு முதலில் சிறையில் தான் கிட்டியது. எல்லாவற்றையும் சந்திப்போம். நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் சொன்னது போல, வீழ்வோம் என நினைத்தாயா என்கிற கேள்வியை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.